மீண்டும் தலைப்புச் செய்திகள். நெல்லை பிரபாகரன் பொதுநல மனு நாகமுத்து முரளிதரன் 80 கோடி ரூபாய் மோசடி வழக்கில் மாயமான வேந்தர் மூவிஸ் மதன் கைது. 6 மாத தேடலுக்கு பின் திருப்பூரில் சிக்கினார். சென்னைக்கு அழைத்து வரப்படுவதாக மத்திய குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை தகவல். விவசாயிகள் தற்கொலை, குடிநீர் பஞ்சம் பற்றி விவாதிக்க சட்டமன்ற சிறப்பு கூட்டத்தை உடனே கூட்ட வேண்டும். தமிழகத்தை வறட்சி மாநிலமாக அறிவிக்க தீர்மானம் கொண்டு வருமாறு மு.க. ஸ்டாலின் வலியுறுத்தல். ரூபாய் நோட்டு விவகாரத்தில் பிரதமர் மோடி விளக்கம் அளிக்க கோரி கடும் அமளி. நாடாளுமன்ற இரு அவைகளும் நாள் முழுவதும் ஒத்திவைப்பு. ரூபாய் நோட்டு விவகாரத்தில் வரும் 24ஆம் தேதி நடைபெறும் மாபெரும் மனித சங்கிலி. தமிழகம் முழுவதும் எழுச்சியோடு அணிதிரளும் திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள். மகளிர் அணியினரும் பெரும் திரளாக பங்கேற்க கனிமொழி அழைப்பு. பிரதமரின் செல்லாத நோட்டு அறிவிப்பால் 2 வாரங்கள் ஆகியும் இயல்பு நிலை திரும்பாமல் மக்கள் அவதி. ஏடிஎம் மையங்களுக்கு மலர் வளையம் வைத்து பால் ஊற்றி நூதன போராட்டம். சென்னை தியாகராய நகரில் சுவற்றில் துளை போட்டு வங்கியில் கொள்ளையடிக்க முயற்சி. ராமேஸ்வரம் மீனவர்களை துப்பாக்கி முனையில் விரட்டி அடித்தது இலங்கை கடற்படை. பிடித்து வைத்திருந்த மீன்களையும் கொள்ளையடித்து சென்றனர். தொடர்ந்து செய்திகளை அறிந்து கொள்ள கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள். வணக்கம். இன்றைய செய்தி, நாளைய வரலாறு. நாள்தோறும் படியுங்கள். முரசொலி. வணக்கம். கல்வி செல்வம் சிறப்பு விளம்பரதார நிகழ்ச்சிக்கு நேயர்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சியில் பொறியியல் துறையில் இருக்கும் கல்வி மற்றும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்து பேசுவதற்காக திரு பிரவீன்குமார், கரூர் கேட் சென்டரின் கிளை மேலாளர் அவர்கள் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார். அவருடன் டாக்டர் ராஜலட்சுமி, வைஸ் பிரின்சிபல், சேரன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங், இருவரும் நம் அரங்கிற்கு வந்திருக்கிறார்கள். நீங்கள் பொறியியல் தொடர்பான உங்களுடைய சந்தேகங்களை, கேள்விகளை திரையில் தெரியும் எண்ணிற்கு தொடர்பு கொண்டு கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நேரடியாக நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம் மேம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், சேரன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பற்றி இன்ட்ரோடக்ஷன் சொல்லிடுங்க. சேரன் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மற்றும் சேரன் காலேஜ் ஆஃப் ஆர்கிடெக்சர் 2012ஆம் ஆண்டு கரூர் மாவட்டம் கா பரமத்தி என்ற இடத்தில் தொடங்கப்பட்டு நல்ல முறையில் நடத்தப்பட்டு வருகிறது. இந்த கல்லூரி கிராமப்புற மாணவர்களின் மேம்பாட்டிற்காக நடத்தப்பட்டு வருகிறது. சேரன் எஜுகேஷனல் ட்ரஸ்ட் மூலம் நடத்தப்பட்டு வருகிறது. 35 ஆண்டு காலம் கரூர் மாவட்டத்தில் சிறந்த முறையில் பள்ளி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, வியாபாரம் நடத்தி கொண்டு வரும் அனுபவம் மிக்கவர்களால் நடத்தப்பட்டு வருகிறது. ஓகே சார், இப்ப நீங்க சொல்லுங்க, பொறியியல் துறையினாலே இப்ப வேலை வாய்ப்பு இல்ல அப்படின்ற பிரச்சனை பொதுவா பேசப்படுது. என்ன ரீசன்னால இந்த வேலை வாய்ப்பின்மை உருவாகி இருக்கு? இல்ல, பொறியியல் துறையில நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்துட்டு தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா லாஸ்ட் மாருதியோட சேர்மன் சிஓ பேசும்போது கூட 2020ல கிட்டத்தட்ட 6.5 லேக் மெம்பர்ஸ்க்கு ஜாப்ஸ் தரேன்னு சொன்னாங்க. பட் என்னன்னா, ஒரு கான்செப்ட் ஃபண்டமெண்டல்லாம் ஸ்ட்ராங் பண்ணி எக்ஸ்ட்ரா கரிக்குலம் ரெடி பண்ண. எக்ஸ்ட்ரா கரிக்குலம் மீன்ஸ் அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் படிச்சாங்க அப்படின்னா கண்டிப்பா வேலை இருக்கு. பொறியியல் துறையில வேலை இல்லைன்னு இல்ல, பொறியியல் துறையில வேலை இருக்கிற அளவுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கேரியர்ஸை ஸ்ட்ராங்கா பண்ணணும். ஸோ ஃபண்டமெண்டல் சரி, அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் ரெகக்னைஸ், இண்டஸ்ட்ரியல்ஸோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் தெரிஞ்சு அதுக்கு ரெடி ஆகணும். ரெடியான கண்டிப்பா வேலை இருக்கு.
ஓகே, ராஜலட்சுமி மேம், இப்போ இன்ஜினியரிங்ல நிறைய கோர்சஸ் இருக்கு இல்லைங்களா, சப் டிவிஷன்ஸ் நிறைய இருக்கு. ரீசெண்டா உங்க காலேஜ்ல ஆட் அப் ஆயிருக்க புது கோர்ஸ் என்ன? எங்க காலேஜ்ல நார்மலா 5 BE கோர்ஸ் வச்சு நடத்திட்டு வரோம். BE சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், ECE, EEE மெக்கானிக்கல் இன்ஜினியரிங். அது போக ஆர்கிடெக்சர் காலேஜ் உள்ளே கேம்பஸ்குள்ளேயே இருக்கு. இது வந்து 5 இயர்ஸ் கோர்ஸ். இது வரைக்கும் 360 இன்டேக் வச்சு நடத்திட்டு வரும். இது 5 வருஷ காலேஜுங்கனால ஒரு பேட்ச் பாஸ் அவுட் ஆயிருக்கு. இது வரைக்கும் நாங்க அடிஷனல் கோர்சஸ் எதுவும் வாங்கல. இன்னுமே வர ஃபியூச்சர்ல அப்ளை பண்ணலாம்னு இருக்கோம். ஓகே, இப்போ இன்ஜினியரிங் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸ் கண்டிப்பா தேவையா? இப்போ 100% தேவை. எக்ஸ்ட்ரா கோர்ஸ் வந்து மேக்ஸிமம் வந்து காலேஜ்லயே கொடுத்தாங்கன்னா ரொம்ப பெட்டரா இருக்கும். ஏன்னா அது வந்து அவங்களோட இன்ஜினியரிங் கரிக்குலத்தோடய அது படிக்கும்போது ரொம்ப ஈஸியா இருக்கும். வெளியே வந்து அவனோட கான்ஃபிடென்ட்டுக்கு வேலை தேடுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, அடுத்ததா இப்போ கேட் சென்டரோட தொடக்கம் பத்தி சொல்லுங்க. எந்த வகையில நீங்க இன்ஜினியரிங் மாணவர்களுக்கு கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்க? கேட் சென்டர் வந்து ஆக்சுவலி வந்து 1988 ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 26 இயர்ஸ் வந்து ரன்னிங்ல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், CS எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்கான சாஃப்ட்வேர்ஸ் கோர்சஸ் பண்ணிட்டு இருக்கோம். மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஓரியன்டட் டிராஃப்டிங்ஸ், மாடலிங் அண்ட் அனாலிசிஸ் அந்த மாதிரி பண்றாங்க. சிவில் ஓரியன்டட் கோர்சஸ் பண்றாங்க. தென் வந்து எலக்ட்ரிக்கல் கோர்சஸ் பண்றாங்க. இது வந்து அவங்களோட காலேஜில் படிக்கிற அந்த ஃபண்டமெண்டல்ஸ் தியரிட்டிக்கோட பிளஸ் எக்ஸ்ட்ரா கரிக்குலத்துல வந்து ஒரு அட்வான்ஸ் டெக்னாலஜிஸ் வந்து அவங்க லேர்ன் பண்றாங்க. லேர்ன் பண்ணனா இண்டஸ்ட்ரியல்ஸோட நீட்ஸ் என்ன, நம்ம காலேஜஸோட கரிக்குலம் பிளஸ் இண்டஸ்ட்ரியல்ஸோட நீட், இது ரெண்டையுமே பைண்ட் பண்ணி தான் இந்த ப்ரோக்ராம், இந்த கோர்சஸ் வந்து நாங்கள் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்போ ரீசெண்டா ஆட் அப் ஆயிருக்க சாஃப்ட்வேர்ஸ் என்ன, புதுசா அவங்க கத்துக்க வேண்டிய சாஃப்ட்வேர்ஸ் புதுசா வந்திருக்கு? இப்போ மெக்கானிக்கல் பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் இன்ஜினியரிங் ஒரு கான்செப்ட் ஒன்று ஆல்ரெடி, அது இந்தியாவை பொறுத்தவரை அது புதுசு. ஸோ ஒரு அதாவது நார்மலா என்னன்னா டிராஃப்டிங், மாடலிங், அனாலிசிஸ் போகும். இது ரிவர்ஸ் கான்செப்ட். நமக்கு ஒரு டேட்டா பேஸ் இல்ல, ஒரு பார்ட்ஸோட டேட்டா பேஸ் இல்ல, ஒரு வெஹிக்கிளை வந்து ரீமாடலிங் பண்ணோம் அப்படின்னா அந்த ரீமாடலிங் பண்றதுக்கு அந்த ரிவர்ஸ் இன்ஜினியர்ஸ் வச்சு கான்செப்ட் வச்சு பண்ணோம். அது வந்து உங்க ஸ்கேனர் பிளஸ் ஸ்கேன் பண்ணிட்டு அந்த என்ன காம்பனன்ட்ஸ் நமக்கு மேனுஃபேக்சரிங் பண்ண போறோமோ அந்த ஸ்பேரை வந்து நம்ம ஸ்கேனர் ஸ்கூல்ல கொண்டு வந்து அதுல இருந்து நம்ம ப்ரொடக்ஷன் பண்ணிக்கலாம், ரீமாடலிங் பண்ணிக்கலாம். அது வந்து இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜிஸ் ஒரு 3D பிரிண்டர்ஸ் இருக்கு. ஸோ வந்து சிவில் இண்டஸ்ட்ரீஸ் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரக்சர் டிசைன்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் வந்து டேப்பர் வந்திருக்கு, தென் வந்து நேவி வாஷ் வந்திருக்கு. இதெல்லாம் வந்து இப்போ லேட்டஸ்ட் வர சாஃப்ட்வேர்ஸ். லேட்டஸ்ட் பெரிய பெரிய கம்பெனிஸ்ல வந்து இதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஓகே, இப்போ அடுத்ததா ஒரு நேர் லைன்ல இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? சார், நான் வெள்ளூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? பையன் வந்து செகண்ட் இயர் சிவில் இன்ஜினியர் படிக்கிறாங்க. அது மேல கேட் எக்ஸாம் செகண்ட் இயர்ல இருந்து படிக்கணும் இல்ல தேர்ட் இயர்ல இருந்து இது பண்ணணுமா எப்படின்னு மேல்கொண்டு என்ன பண்ணணும்? ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், உங்க கேள்விக்கான பதில மேம் சொல்லுவாங்க. கேட் எக்ஸாம் பாத்தீங்கன்னா கடைசி நிமிஷத்துல படிக்க கூடாது. அவன் வந்து இன்ஜினியரா தென் வந்து கேட் கோஸ்ட், இன்டர்நேஷனல் டிசைன் காம்படிஷன்ஸ் இதெல்லாம் பண்றோம். இதுல வர செலக்ட் ஆகிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து சொன்ன ஆஃபர்ஸ் கொடுக்குறோம். நெக்ஸ்ட் டிசம்பர் வந்தோடனே எப்பவுமே டிசம்பர் மாசம் ஒரு கேட் கோஸ்ட்னு ஒரு பெரிய ப்ரோக்ராம் ஆல் ஓவர் வேர்ல்டு ஒரு ப்ரோக்ராம்ஸ். அந்த ப்ரோக்ராம்ஸ் அவங்க அட்டன் பண்ணி ஒரு எக்ஸாமினேஷன் பேஸ்ல இருக்கும். அதை அட்டன் பண்ணி அதுல வந்து எவ்வளவு ஸ்காலர்ஷிப் வாங்கலாம் அந்த ஸ்காலர்ஷிப் பேஸ் பண்ணி ஆஃபர்ஸ் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. இண்டிவிஜுவல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஈஸியாக அவங்க வந்து பிளேஸ் படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, மற்றும் ஒரு நேயர் தொடர்புல இருக்காங்க. வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, லைன்ல ப்ராப்ளம். மேம், இப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கும் போது நீங்க ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து படிக்கணும்னு சொன்னீங்க. சோ அவங்க படிக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எடுக்கணும்ன்றது நீங்க உங்க காலேஜ்லயே சஜஸ்ட் பண்ணுவீங்களா? காலேஜ்லயே அந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கோர்சஸ் ஆஃபர் பண்றீங்களா? ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கோர்சஸ் வந்து அவங்களோட கரிக்குலத்துல டைம் டேபிள்லயே கொண்டு வந்துடணும்ல. தனி கோர்ஸா நம்ம கொடுக்கறத விட டே டு டே சப்ஜெக்ட்ஸோடயே அது ஒரு எக்ஸ்ட்ரா கோர்ஸா நம்ம கொடுத்துட்டு வரும்போது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அது ஒரு பர்டனா தெரியாது. சப்ஜெக்ட் ஓரியன்டா நாங்க அந்த கோர்ஸ் வந்து நாங்க காலேஜ்ல கொடுத்துட்டு இருக்கோம். வேல்யூ ஆடட் கோர்சஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். இப்ப ஃபர்ஸ்ட் இயர்ல பொதுவா பாத்தீங்கன்னா அவன் இன்ஜினியரிங் கான்செப்டை கத்துக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டம். அதனால அவனுக்கு வந்து பேசிக்ஸ் அதிலேயே படிச்சிடறான். while he comes to the second year, ரெண்டாவது வருடத்துக்கு வரும்போது நாங்க என்ன தேவைப்படும் அவனுக்குங்கிறத கரிக்குலத்திலேயே நாங்க கொடுத்துட்டு வரோம் டைம் டேபிள்ல. இப்போ எக்ஸாம்பிள் கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல பாத்தீங்கன்னா செகண்ட் இயர்ல வர மாணவர்களுக்கு C++ ரொம்ப முக்கியம் வேலைவாய்ப்பிற்கு. அதுக்கு தகுந்த மாதிரி C++, தேர்ட் இயர் போகும்போது Java.net. வேலை வாய்ப்பிற்கு என்னெல்லாம் அவன் வந்து பேசிக்கா தெரிஞ்சுக்கணுமோ அந்த முக்கியமான கோர்ஸுகள் எல்லாமே நாங்க வந்து கரிக்குலத்திலேயே ஆட் பண்ணி டே டு டே லைஃப்ல கொடுக்குற மாதிரி அதுவும் கொடுத்துட்றோம் அவங்களுக்கு. ஓகே, இப்ப அடுத்த ஒரு நேரிடம் பேசலாம்.
வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, சொல்லுங்க சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் தஞ்சாவூர்ல இருந்து செல்வம் பேசுறேன் மேடம். உங்களோட டிவி வால்யூம் மியூட்ல போட்டுட்டு உங்க கேள்வியை வந்து போன்ல கான்சென்ட்ரேட் பண்ணி கேளுங்க. சரிங்க மேடம், சரிங்க. ஒண்ணு இல்லை மேடம், இப்போ +2 முடிச்சதுக்கு பிறகு பிஇல வந்து எந்த கோர்ஸ் வந்து நல்லா இருக்கும் மேடம்? ஓகே, +2 படிச்சிட்டு இருக்காங்களா உங்க பையன்? ஆமா, பொண்ணு படிச்சிட்டு இருக்கு. பொண்ணு, ஓகே. அவங்களுக்கு ஸ்பெசிபிக்கா ஏதாவது இன்ட்ரெஸ்ட் இருக்குங்களா இந்த இன்ஜினியரிங் எடுத்து படிக்கணும்னு? ஆமா மேடம், இன்ஜினியரிங் படிக்கலாம்னு இருக்குது, மருத்துவத்துறையிலே படிக்கலாம்னு இருக்குது, எம்பிபிஎஸ் படிக்கலாம்னு இருக்கு. அதான் நீட் எக்ஸாம்னு சொல்லிட்டு வந்துருக்கு போல் இருக்குது. அதான் கன்ஃபார்மா அது என்னன்னு ஒண்ணு தெரியல. ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க சார், உங்க கேள்விக்கான பதில சார் சொல்லுவாங்க. இல்ல அவங்க என்ன, அவங்களோட பொண்ணு என்ன இதுல ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு என்ன டிபார்ட்மெண்ட்ஸ் பிடிக்கும், சிஎஸ் பிடிக்குமா, இசியா, மெக்கானிக்கல், சிவில், அதெல்லாம் பண்ணலாம். இப்போ இன்ஜினியரிங் பண்ணாத நல்லா ஸ்கோர் பண்ணிட்டு நல்ல ஒரு காலேஜஸ்ல படிக்கும்போது நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்கு. அதை ஃபியூச்சர் பேஸ் பண்ணி நல்லா போய்க்கலாம். ஓகே, அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து அழைக்கிறீங்க? ஹலோ, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? நான் வீரமணின்னு சொல்லிட்டு பெங்களூர்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? என்னோட பையன் வந்து இப்ப 3rd இயர் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான். இப்ப மேம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்னாங்க கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு, கேட் எக்ஸாம் எழுதுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. ஓகே, அது எப்படி அப்ளை பண்ணணும் என்ன அது கேட்கலாம். அவனுக்கு வந்து மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆட்டோமொபைல்ஸ்ல இன்ட்ரெஸ்டிங் ஜாஸ்தி இருக்கு. அதான் அதுக்கு மேம் கிட்ட கேட்கலான்ட்டு, கேட் எங்க எப்ப அப்ளை பண்றது என்ன அப்படின்ட்டு கேட்கலாம். ஓகே மேம், சொல்லுங்க. கேட் எக்ஸாம் வந்து இப்போ கம்மிங் ஜான்வரியில் வந்து பேப்பரில் ஆட் கொடுப்பாங்க. நீங்கள் அதை பார்த்துட்டு ஆன்லைனில் இல்லைன்னா அப்ளிகேஷன் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அப்ளை பண்ண அப்புறம் ஒரு 3 months 2 months கேப்பில் உங்களுக்கு எக்ஸாம் வரும். அதுக்கான ப்ரிப்பரேட்டரி பண்ண சொல்லுங்கள், 3rd இயர்லேருந்தே பண்ண சொல்லுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு அட்டெம்ப்ட் பண்ணும்போது அவனுக்கு ஓரளவுக்கு கரெக்டாக ஸ்கோரிங் கிடைக்காட்டியும் இன்னும் கொஞ்சம் எதில் தப்பு பண்ணுறான்னு அவனுக்கு தெரிஞ்சிடும். அதை கொஞ்சம் இன்னும் நல்லா ஸ்டெபிலைஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் இயரில் திருப்பி அதே ஜான்வரியில் அப்ளை பண்ணி நல்ல ஸ்கோர் வாங்கினானா ஐஐடி என்ஐடி காலேஜஸில் கண்டிப்பாக சீட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பையனுக்கு ஆல் தி பெஸ்ட். ஓகே சார், இப்போ கரூர்ல கேட் சென்டர் எந்தெந்த இடங்கள்ல இருக்கு, உங்களை வந்து அப்ரோச் பண்றதுக்கான ப்ரொசீஜர்ஸ் என்ன? இல்லை, கரூரில் வந்து இப்போ பஸ் ஸ்டாண்ட் நியர்பை பஸ் ஸ்டாண்ட்லேயே இருக்குது. கிட்டத்தட்ட 10 years வந்து அங்கே ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு என்ன கோர்ஸ் படிக்கிறாங்களோன்னு சரி, இல்லை வேற வேலை வாய்ப்புக்கான ஆலோசனைகளை வராமல் நாங்கள் ஃப்ரீயாகவே நாங்கள் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். மெக்கானிக்கல், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ். இப்போ பிடபிள்யூடபிள்யூன்னு ஒரு தனி டிவிஷன் கொண்டு வந்துட்டோம். ஸோ அந்த டிவிஷனில் வந்து ஒன்லி ஃபார் பிளேஸ்மெண்ட்ஸ். ஸோ அவங்களோட கரிக்குலம் பார்த்துட்டு அவங்களோட ஃபண்டமெண்டல்ஸ் ஒரு டெஸ்ட் வச்சுட்டு தென் கம்பெனிஸ் ரெக்குவயர்மெண்ட்ஸ் வந்து அவங்க நான் ஃபார்வேர்ட் பண்ணிடுறோம். ஓகே, அடுத்த நேர் இருக்காங்க. வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நீங்க லைன்ல இருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க. நாங்க தூத்துக்குடில இருந்து பேசுறோம். உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய மகன் +2 படிச்சுட்டு இருக்கான். இப்போ அவன் வந்து மெரைன் படிக்கணும்னு ஆசைப்படுறான். அப்படின்னா மெக்கானிக்கல் இன்ஜினியர் எடுத்துட்டு மெரைன் படிக்கணுமா, இல்ல மெரைனே 4 வருஷம் 5 வருஷம் சொல்றாங்க, அதை படிக்கணுமான்னு தெரியல எனக்கு. அது கொஞ்சம் சொன்னா நல்லா இருக்கும். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கம்மா, உங்க கேள்விக்கான பதில சொல்லுவாங்க. மேம் சொல்லுங்க. மேம், மெரைன் இன்ஜினியரிங்கிறது அது தனி கோர்ஸுங்கம்மா. மெக்கானிக்கலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் கிடையாது. மெக்கானிக்கல் வந்து அது வேற கோர்ஸ், மெரைன் வேற கோர்ஸ். மெரைன் வந்து கப்பலை பற்றி சம்மந்தப்பட்டு படிக்கிற கோர்ஸ். அது தனியாக உங்களுக்கு 4 வருஷம் இருக்கு. அதை எடுத்து படிக்கணும் தனியா. மெக்கானிக்கலுக்கு போகக்கூடாது. ஓகே, அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? வணக்கம், நீங்க லைன்ல கனெக்ட் ஆயிருக்கீங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ சார், சொல்லுங்க. உங்க டிவி வால்யூம் மியூட்ல போட்டுட்டு உங்க கேள்வியை கேளுங்க சார். ஹலோ, நான் வேலைச்சேரில இருந்து பேசுறேன். என்னுடைய பையன் வந்து ஏரோஸ்பேஸ் 2nd இயர் படிக்கிறான். அவனுக்கு வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி ஜாஸ்தி கிடைக்குமா, அப்புறம் கேட் படிக்கணுமா, இல்லாட்டி ஜிஆர்ஜி படிக்கணுமா, எது படிச்சா எனக்கு அட்வான்டேஜ், எந்த வருஷத்துல அதுக்கு ப்ரிப்பேர்டா இருக்கலாம் அப்படின்னு. ஓகே, உங்க பையன் என்ன படிச்சிட்டு இருக்கான்னு கேட்டு சொன்னீங்க? ஏரோஸ்பேஸ் 2nd இயர். ஓகே, ஏரோஸ்பேஸ் 2nd இயர் என்ன பண்ணணுமா அவருக்கு? என்ன சார், நீங்க உங்க கேள்வியை திரும்பவும் கேளுங்க. படிக்கலாம்.
இல்ல செகண்ட் இயர் ஏரோஸ்பேஸ் படிக்கிறாரு. அவர் வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டிக்கு அடுத்தது கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணுமா இல்ல ஜிஆர்இ ப்ரிப்பேர் பண்ணுமான்னு கேக்குறாரு. ஓகே சார், சொல்லுங்க சார். இல்ல ஏரோஸ்பேஸ் வந்து அவங்க அடுத்த கேட்டுக்கு ப்ரிப்பேர் பண்ணாலும் ஓகே தான், இல்ல வந்து ஏரோஸ்பேஸ் முடிச்சுட்டு சம் ஜாப்ஸ் சர்ச் பண்ணாலும் இது. ஏன்னா ஏரோஸ்பேஸ் தான் அடுத்த ஜென்ரேஷனுக்கு வந்து நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதிகம் வராது. ஏன்னா இன்னைக்கு வந்து பேசஞ்சர்ஸ் நம்ம அன்றாட பீப்புள்ஸ் வந்து ட்ரெயின் பஸ்க்கு அடுத்து வந்து எல்லாமே ஏரோஸ்பேஸ், அதான் நிறைய வேகன்சிஸ் இருக்கு. அவங்க அந்த எந்த இன்ட்ரெஸ்டட்ஸ் இருக்காங்களோ அந்த இன்ட்ரெஸ்ட் பண்ணி பண்ணலாம். ஓகே சார், இப்போ அடுத்ததா நிறைய சென்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லைங்களா, எக்ஸ்ட்ரா கோர்சஸ் அடிஷனல் கோர்சஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு. பட் ஒய் கேட், நீங்க ஏன் கேட் சென்டர்ல வந்து படிக்கணும்னு சொல்வீங்க? கேட் சென்டர் வந்து அதான் சொல்லுவாங்க, லாஸ்ட் ஒரு 28 இயர்ஸா வந்து ரன் பண்ணிட்டு இருக்க ஒரு மோஸ்ட் ஏஷியன் லார்ஜஸ்ட் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூஷன். தென் 26 கண்ட்ரீஸ்ல இருக்கு. ஸோ எங்களோட மெயின் தாட் என்னன்னா எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டெக்னாலஜிஸ் அப்டேட் ஆகணும். ஓகேங்களா? ஸோ என்ன பண்றாங்கன்னா எங்களோட கரிக்குலம் டீம் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இண்டஸ்ட்ரீஸ் பீப்புள்ஸ் எல்லாம் போய் கேட்பாங்க, என்ன மாதிரி இண்டஸ்ட்ரீஸ் டெவலப் ஆயிட்டு இருக்கு, என்ன மாதிரி டெக்னாலஜிஸ் அப்டேட் பண்றாங்க. தென் கரிக்குலத்து தென் காலேஜஸ் சைடு என்னென்ன இருக்கு, சிலபஸஸ் எல்லாம் இருக்கு. ஸோ இதை ரெண்டுமே மெர்ஜ் பண்றோம். மெர்ஜ் பண்ணிட்டு அவங்களுக்கு செப்பரேட் ஒரு சிலபஸ் ஃபார்ம் பண்ணி அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் பண்ணணும். ஸோ இந்த 28 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸை வந்து அவங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நாங்கள் டீச் பண்றோம். ஸோ ஒரு ஃப்ரெஷர்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா அந்த ஃப்ரெஷர்ஸ் வந்து நிறைய கம்பெனி பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷர்ஸ் எடுக்கிறேன். பட் என்ன காரணம்னா எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். எக்ஸ்பீரியன்ஸ் மீன் டெக்னாலஜிஸ் அப்டேட் பண்ணும். ஒரு தியரி மட்டும் போய் படிச்சுட்டு போய் ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ண முடியாது. ஏன்னா ஒரு மிஷின் வந்து ஆன் பண்ணா பச்சை சுவிட்ச் ஆன் பிளஸ் பண்ணா ஆன் ஆகும்னு சொல்லுவாங்க. பட் அது எப்படி ரன் ஆகுது, என்ன டூல் யூஸ் பண்றாங்க, இது விஷயம் தெரிஞ்சுக்கணும். அப்ப என்னன்னா ஒரு இண்டஸ்ட்ரி பீப்புள்ஸ்ல போய் அவங்க இன்ட்ரோ ஆகும் போது தான் அது தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் நாங்களோட கரிக்குலம்ஸ் இருக்கும். ஸோ ஒரு மிஷின் எப்படி ஆப்ரேட் ஆகுது, இல்லை ஒரு சாஃப்ட்வேர்ஸ் எப்படி டெவலப் பண்ணணும், ஒரு ப்ராடக்ட் எப்படி டெவலப் பண்ணணும், ஒரு பில்டிங் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி பண்ணணும், அது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அங்க இருக்க என்ன ஃபீல்ட்ல என்னென்ன ட்ரபிள்ஸ் வருது அது எல்லாமே தான் நாங்கள் வந்து அவங்களோட ஒர்க், அதாவது லேப் ஹவர்ஸ்ல கொடுத்து ஒர்க் புக்ல கொடுத்துருவோம். ஸோ அது வந்து என்னன்னா அவங்களோட கரிக்குலத்தை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணும். ஸோ அதனால அவங்க ஈஸியாக வந்து ஜாப் பண்றதுக்காக பாசிபிலிட்டி அதுதான். ஏன்னா எல்லா இப்போ நீங்க இந்தியாவில் எந்த இடத்துலையும் சரி ஃபாரின் கண்ட்ரீஸ் தான் கேட் சென்டர் பண்ணி சேம் சிலபஸ் தான், இன்டர்நேஷனல் ரெகனைஸ்ட் சிலபஸ், இன்டர்நேஷனல் ரெகனைஸ்ட் சர்டிஃபிகேட்ஸ். ஸோ அப்போ என்னன்னா அவங்களுக்கு ஒரு ப்ரிஃபரன்ஸ் அதிகம். ஸோ ஒரு கம்பெனியில் போய் கேட் சென்டர் அப்படின்னா ஓகே எல்லாத்துக்கும் தெரியும். அதனால கரிக்குலமும் அந்த அளவுக்கு நாங்கள் வந்து டெவலப் பண்ணோம். இல்லாட்டி நாங்கள் இவ்வளோ வருஷம் வந்து ஒரு ஸ்டாண்ட் பண்ணி போக முடியாது. ஓகே, அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, சொல்லுங்க, யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஆவடியில இருந்து பேசுறோம். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? மேம், கேட் எக்ஸாம் எழுதணும். என் பையன் ட்ரிபிள் இ தேர்ட் இயர் படிக்கிறாங்க மேம். அவங்க வந்து கேட் எக்ஸாம் எழுதணும்னா கேட் எக்ஸாம் வந்து அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்றாங்களா 4th இயர் முடிஞ்சிட்ட பிறகு எழுதுனா உங்களுக்கு கிளியரா இருக்கும், இது அதையும் சேர்த்து வச்சு எழுதுனா ஒரு கன்ஃபியூஸா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, ஃபைனல் இயர் முடிச்சு தான் எழுத முடியும். ஏன்னா லாஸ்ட் இயர் இருந்தது, தேர்ட் இயர்ல எழுதுற மாதிரி இருந்தது. இப்போ கவர்மெண்ட் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணிருக்காங்க. ஃபைனல் இயர்ஸ் முடிச்சுட்டு அந்த ஃபைனல் இயர்ல ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் அட்டெண்ட் பண்ணலாம். ஓகே, தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயங்கள் குறித்து பேச வேண்டியிருக்கு. இப்போ ஒரு சின்ன இடைவேளை எடுத்துக்கலாம். நேயர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சியில் ஒரு சிறிய இடைவேளை, இணைந்திருங்கள் உங்கள் கேள்விகளோடு. உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயினோ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூ கேட் சென்டர். உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயினோ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ் உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூ கேட் சென்டர். Max
உங்க குழந்தை அதிபுத்திசாலியாக வேண்டுமா? பிரெயினோ பிரெயின் ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்ஸ். உங்க குழந்தையை சேர்த்துட்டீங்களா? நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். நான் இன்ஜினியரிங் முடிச்சு வேலை இல்லாத போது அப்பாவை மேம்படுத்தின கேட் சென்டரை எனக்கு அறிமுகம் செஞ்சார். அவங்களுடைய இன்டர்நேஷனல் டிசைன் சிலபஸ் மூலியமா எனக்கு வேர்ல்ட் கிளாஸ் ட்ரைனிங் கிடைச்சது. கேட் சென்டர் மூலியமா என்னுடைய வெற்றி பாதையை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். தேங்க்ஸ் அப்பா. தேங்க்யூ கேட் சென்டர். கல்வி செல்வம் நிகழ்ச்சி மீண்டும் தொடர்கிறது. பொறியியல் துறையில் இருக்கும் கல்வி மற்றும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்து பேசிக் கொண்டிருக்கிறோம். தற்பொழுது ஒரு நேயர் தொடர்பில் இருக்காங்க, பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க அழைக்கிறீங்க? நான் திருப்பூர்ல இருந்து போன் பண்றேங்க. சொல்லுங்க உங்களோட கேள்வி. என் பையன் +2 படிச்சிட்டு இருக்கான் இந்த வருஷம். வந்து என்ன மெக்கானிக்கல் படிக்கணும் மேற்படிப்பு அப்படின்னு சொல்லி சொல்றான். அதுக்கு என்ன மாதிரி மார்க் வேணும், எந்த மாதிரி காலேஜ் கவர்மெண்ட் பிரைவேட் காலேஜ் எது நல்லா இருக்கும் அப்படிங்க கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க மேடம். ஓகே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்க கேள்விக்கான பதில மேம் சொல்வாங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் கோர்ஸ் வந்து ரொம்ப நல்ல கோர்ஸுங்கம்மா. அதுதான் பேசிக் கோர்ஸ் உங்களுக்கு. அதுக்கப்புறம் தான் உங்களுக்கு ஆட்டோமொபைல் அதெல்லாம் உள்ள இருக்கிற செக்டார்ஸ் எல்லாம் படிக்க முடியும். மெக்கானிக்கல் நல்ல காலேஜில் எடுத்து படிக்கலாம். கட் ஆஃப் பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து பேசிக்காக இப்போ நல்ல கட் ஆஃப் இருந்தால் தான் நல்ல காலேஜ் அப்படின்லாம் இல்லைங்கம்மா. நல்ல நார்மலான இருக்கிற காலேஜில் கூட உங்கள் பையன் படிக்கலாம். ஏன்னா பெரிய காலேஜ் விட இந்த க்ரோயிங் இன்ஸ்டிடியூஷனில் உங்களை பையனை சேர்த்தும் போது கேர் அதிகமாக எடுத்து நல்ல முறையில் உங்களுக்கு சிறந்த முறையில் அடிஷ்னல் கோர்சஸ் நிறையா கொடுத்து உங்கள் பையனை வந்து வேலை வாய்ப்பிற்கான இதுவும் கொடுத்து உங்களை வந்து ட்ரைன் பண்ணி பண்ணுவாங்க. உங்கள் பையன் +2 படிச்சுட்டு இருக்காங்கிறீங்க, அதனால அவனுக்கு வாழ்த்துக்கள். ஓகே, இப்ப அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, யார் எங்க இருந்து பேசுறீங்க? பெங்களூர்ல இருந்து பேசுறேங்க. சொல்லுங்க உங்களோட கேள்வி என்ன? என் பையன் வந்து ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் படிச்சிட்டு இருக்கான், 2nd இயர். சொல்லுங்க. நெக்ஸ்ட் அவன் என்ன இது எக்ஸ்ட்ரா கோர்ஸ் ஏதாவது படிக்கிறதா இருந்தா எது படிக்கலாங்கிறதுக்காக. ஓகே சார், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் 2nd இயர் படிச்சிட்டு இருக்காங்க. ஓகே, அவங்க வந்து மாடலிங் கோர்சஸ் பண்ணலாம் மேடம். மாடலிங் கோர்சஸ் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நிறைய கோர்சஸ் இருக்கு பார்த்தீங்கன்னா, கிரியோன்னு ஒரு சாஃப்ட்வேர்ஸ் அண்ட் கேட்டையா NS கேட்டர் இருக்கு. இது எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரீஸ் பேஸ் பண்ணியிருக்க சாஃப்ட்வேர்ஸ். ஸோ இந்த சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு வந்து வேலை வாய்ப்புல அதிக முக்கியத்துவம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஓகே, இப்ப அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் இங்க இருந்து அழைக்கிறீங்க? நான் கும்பகோணத்துல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? என்னுடைய பையன் வந்து லாஸ்ட் இயர் வந்து JEE எக்ஸாம் எழுதினாப்ல. அது வந்து 90 மார்க்கோ என்னமோ எடுத்தாப்புல, அது கிடைக்கல. ஓகே, திரும்ப வந்து கவுன்சிலிங் போய் கோயம்புத்தூர்ல இன்ஜினியரிங் சிவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறாப்ல. இப்ப இந்த வருஷம் JEE எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறான். அப்படி எழுதுனா NITல சேரலாமா? சேர்ந்தா ஃபீஸ் இல்லாம ஏதாவது வாய்ப்பு இருக்குமா? இல்ல படிக்கிறது வந்து 2nd இயர்லயே படிக்க முடியுமா, இல்ல 1st இயர்ல இருந்து படிக்கணுமா? ஓகே, புரியல. என்ன JEE எக்ஸாமினேஷனா இல்ல JEE எக்ஸாம் தான் அவர் கேக்குறாரு. ஜூனியர் இன்ஜினியரிங் நினைக்கிறேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாமினேஷன் சென்ட்ரல் கவர்மெண்டோடக்காக படிக்கிறாருங்க. ஸோ அது நான் +2 கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணி படிச்சா மட்டும்தான் வரும். அந்த எக்ஸாமினேஷன் படிச்சா அப்படின்னா உங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் பிளேஸ்ல இல்ல காலேஜஸ்ல பிளேஸ்மெண்ட் கோர்சஸ் ஜாயின் பண்ண முடியும். ஆல்ரெடி ஜாயின் பண்ணிட்டாங்கன்னா அவங்க இப்ப இருக்க அந்த காலேஜஸே கண்டினியூ பண்ணி அவங்களோட கோர்ஸை கம்ப்ளீட் பண்ண சொல்லுவாங்க. ஓகே, ராஜலட்சுமி மேம், நீங்க சொல்லுங்க, உங்க காலேஜ்ல இன்ஜினியரிங் தவிர்த்து வேல்யூ ஆடட் கோர்சஸும் வழங்குறதா சொன்னீங்க. அதை தவிர்த்து எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்க்கு எதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ஸ் தரீங்க? ஸ்போர்ட்ஸ் கொடுத்துட்டு இருக்கோம். எங்க கரூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா நார்மலா எல்லாம் 200 மீட்டர் ட்ராக் தான் வச்சிருப்பாங்க. எங்க காலேஜ்ல ஸ்போர்ட்ஸுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால 400 மீட்டர் ட்ராக் நாங்க வந்து அமைச்சிருக்கோம். எங்க கல்லூரி பாத்தீங்கன்னா 35 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அதுல பாத்தீங்கன்னா கிரீனிஷ் தான் நிறைய இருக்கும். ஏன்னா மரம் வளர்ப்பு இதுல வந்து ரொம்பவே எங்க மேனேஜ்மெண்ட் ஆர்வமா இருக்காங்க. எப்பயுமே பசுமை நிலவணும், பசங்களுக்கு வந்து பாடம் படிக்கும் போது அதோட பசுமையான நிகழ்வுகள் இருக்கணும் அப்படிங்கறதுக்காக காலேஜ் சுத்தி ஃபுல்லா பிளான் பண்ணிருக்காங்க. ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து பண்ணிட்டு இருக்கோம். ஓகே, இப்ப அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? இங்க கரூர்ல இருந்து பேசுறேன் மேடம். சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? இல்லைங்க மேடம், உங்க கரூர் சேரன் பொறியியல் துறை பத்தி பேசிட்டு இருந்தாங்க. சொல்லுங்க.
அவங்க என்னென்ன இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலான்ட்டுங்க நெக்ஸ்ட் இயர் ஜாயின் பண்றது. ஓகே, கண்டிப்பா சார். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க, மீண்டும் ஒருமே உங்களுக்காக ரிப்பீட் பண்ண சொல்றோம். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க. மேம், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் பத்தி கேக்குறாங்க. அது எங்கள் கல்லூரி வந்து தரம் 1, 2 தரம் உள்ள கல்லூரி அளவிற்கு எங்களது இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. கரூர்ல தான் இருக்கேன்னு சொல்றீங்க, ஒரு நாள் எங்களோட கல்லூரிக்கு வந்து விசிட் பண்ணி பாருங்க. கல்லூரி இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிறத வந்து ஏற்கனவே கவர்மெண்ட் வந்து சில விதிமுறைகள் வந்து கொடுத்திருக்காங்க. அந்த விதிமுறை உட்பட்ட மாதிரி எல்லா ஃபெசிலிட்டிஸுமே பண்ணியிருக்கோம். அதுவும் இல்லாம கூட நாங்க வந்து கம்ப்யூட்டர் ரிலேட்டட் ஆன்லைன் ப்ரோக்ராம்ஸ் ட்ரைனிங்காக கரூர் மாவட்டத்துல நாங்க வந்து சென்டர் வாங்கியிருக்கோம். இது மூலியமா பேங்க் எக்ஸாம்ஸ், IIT எக்ஸாம்ஸ், என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்ல எழுதுறதுக்கு எங்க கல்லூரிக்கு நிறைய மக்கள் வந்து பாக்குறாங்க. அதனால நீங்க கரூர் இருக்கிறதுனால, பக்கத்துல இருக்கிறதுனால நீங்க ஒரு தடவை காலேஜ்ல வந்து விசிட் பண்ணி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கோங்க சார். ஓகே, அடுத்த நேயர்களிடம் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? மேடம், நாங்க ஈரோட்ல இருந்து பேசுறேன் மேடம். நீங்க உங்க டிவி வால்யூம் மியூட்ல போட்டுட்டு போன்ல பேசுங்க. சொல்லுங்க. என் பையன் பெட்ரோ கெமிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறாரு இப்போ. ஓகே, அவர் நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்கலாம். ஓகே, எந்த இயர் படிச்சிட்டு இருக்காங்க? இப்போ 3rd இயர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, 3rd இயர் படிச்சிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன பண்ணலாம் சஜஷன் கேக்குறேன். மெட்ரோலுக்கு கெமிக்கல் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து இப்ப நம்ம சென்டர்ஸ்ல வந்து PDMSன்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு. அது படிக்கிறதுனால வந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி அதிகம். பெட்ரோலியம் கார்பரேஷனை பொறுத்தவரை ஒரு ஒரு பர்டிகுலர் டிவிஷன், ஒரு டொமைன், அந்த இது அது அவங்களுக்கு ஜாப்ஸ் இருக்கு, நிறைய ஜாப்ஸே இருக்கு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப்ஸும் இருக்கு, தென் வந்து பிரைவேட் செக்டர்ஸ்லயும் ஜாப்ஸ் இருக்கு. இது இல்லாம அவங்க ஓவர்சீஸ் கம்பெனிஸ்ல நிறைய ஜாப்ஸும் இருக்கு. ஓகே, இப்ப அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நாங்க கும்பகோணம் பக்கத்துல இருந்து பேசுறோம் மேடம். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? மேடம், பையன் வந்து சிவில் இன்ஜினியர் 1st இயர் படிச்சிட்டு இருக்கான் மேடம். அவனோட ஆசை வந்து NITல படிக்கணுங்கிறது தான். ஓகே, இப்ப வந்து JEE பண்ணிட்டா திருப்பி 2வது வருஷத்துல இருந்து NITல படிக்க முடியுமா என்னங்கறதே, மார்க் எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கறது கொஞ்சம் தகவல் சொல்லணும் மேடம். ஓகே சார், சொல்லுங்க சார். இல்ல, அவங்க இப்ப ஆல்ரெடி படிச்சுட்டு இருக்கும்போது அவங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் போகும்போது ME தான் பண்ண முடியும். இந்த கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு கேட் எக்ஸாமினேஷன் பாஸ் பண்ணி தென் வந்து ME ஹையர் ஸ்டடீஸ் வந்து நீங்க NIT அந்த மாதிரி கோர்சஸ்ல பண்ணலாம். NIT IITல போகலாம். பட் கேட் அவங்க கிளியர் பண்ணணும். கேட் கிளியர் பண்ணிட்டு NIT போயிடலாம். ஓகே, அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஹலோ, நான் பத்மநாதன் பேசுறேன். சொல்லுங்க, உங்களோட கேள்வி என்ன? நான் வந்து 10th முடிச்சிருக்கேன். ஓகே, மெரைன் இன்ஜினியருக்காக படிக்கணும். இன்னும் எவ்வளவு மேலும் +1 +2 படிக்கணுமா, இல்ல எவ்வளவு எத்தனை வருஷம் காலேஜ் படிக்கணும், அதான் டவுட். ஓகே மேம், நீங்க சொல்லுங்க மேம். மெரைன் இன்ஜினியரிங் படிக்கணும்னு சொல்லியிருக்கீங்க. இன்ஜினியரிங் படிப்போட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் என்ட்ரன்ஸ் இதே வந்து +2 முடிச்சிருக்கணுமா? கண்டிப்பா. அதனால கண்டிப்பா +1 +2 படிக்கணும். அதுவும் இன்ஜினியரிங் குரூப் எடுத்து படிக்கணும். ஆர்ட்ஸ் குரூப் எடுத்து படிச்சீங்கன்னா நீங்க மெரைன் இன்ஜினியரிங்க்கு போக முடியாது. பயோமேக்ஸ் இல்லைன்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ் மேக்ஸ் எடுத்து படிக்கணும். ஓகே, அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? நான் வந்து ஹலோ, சொல்லுங்க, உங்க கேள்வி என்ன? நான் வந்து BDS 2nd இயர் படிக்கிறேன். ஓகே, நான் வந்து BDS 2nd இயர் படிக்கிறேன். சொல்லுங்க, அதனால யூஸ் என்ன? ஓகே, என்ஜினியரிங் படிக்கிற மாணவர்களுக்கான அவங்களுக்கான கல்வி மற்றும் அதற்கான வேலை வாய்ப்புகள் குறித்து தான் இந்த நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கோம். கால் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அடுத்த நேரிடம் பேசலாம். வணக்கம் கல்வி செல்வம், யார் இங்க இருந்து பேசுறீங்க? ஓகே, லைன்ல ப்ராப்ளம். மேம், இப்போ நீங்க சொல்லுங்க, மாணவர்கள் வந்து படிச்சு முடிச்சுட்டு 4 years இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ண பிறகு எக்ஸ்ட்ரா கோர்சஸ் எடுத்து படிக்கிறது நல்லதா, இல்ல ஃபர்ஸ்ட் இயர்ல இருந்து எக்ஸ்ட்ரா கோர்சஸ் அவங்க சைமல்டேனியஸ்லி படிக்கிறது நல்லதுன்னு சொல்வீங்களா? ஃபர்ஸ்ட் இயரை விட செகண்ட் இயர்ல இருந்து அவங்க எடுத்து படிச்சா ரொம்ப நல்லது. சர்டிபிகேஷன் கோர்சஸ் நிறைய இருக்கு உங்களுக்கு. அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்ப சார் சொன்ன மாதிரி நிறைய டிராயிங்ஸ் கோர்சஸ் அதெல்லாம் இருக்கு. ஸ்கில் டெவலப்மெண்ட் கோர்சஸ் நிறைய இருக்கு. அதனால அவங்க செகண்ட் இயர்ல இருந்து அடிஷனலா வெளியே சென்டர்ஸ்லயோ இல்ல காலேஜ் கூட ப்ரொவைட் பண்ற அந்த ட்ரைனிங் மூலமாவோ அவங்க கண்டிப்பா கத்துக்கிட்டா கண்டிப்பா வெளியே வரும்போது அவங்க முழுமையான பொறியியல் மாணவர்களா வெளியே வர முடியும். ஓகே சார், கேட் சென்டர்ல ஜாப் அஷூரன்ஸ் நீங்க கொடுக்குறீங்களா? ஜாப் அசூரன்ஸ் அசஸ் பண்றோம். ஜாப் அசஸ் பண்ணா ஒரு பர்சனோட டேலண்ட் தான் அங்க வரும். ஸோ நம்ம ஒரு கம்பெனிஸே என்னென்ன வேகன்சிஸ் இருக்கு, அந்த வேகன்சிக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ இன்டர்வியூட பாயிண்ட் ஆஃப் வியூ கம்பெனிஸ் எப்படி எல்லாம் கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணுவாங்க, எப்படி நீங்க போகணும், எப்படி ரெஸ்யூம் ப்ரிப்பேர் பண்ணணும், எப்படி அவங்க இன்டர்வியூஸோட
கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும், அதுக்கான ட்ரைனிங்ஸ் எல்லாமே கொடுத்துருவோம். ஸோ அந்த இடத்துல போய் அவன் வந்து அவனோட தனித்திறமையை காட்டினா மட்டும்தான் ஜாப்ஸ். ஓகே, நம்ம என்ன புஷ்அப் பண்ணி விடலாம். எவ்வளோ இப்படி இருக்கு, இது இப்படி இருக்கு, இண்டஸ்ட்ரீஸ் இப்படி ரெக்குவயர்மெண்ட்ஸ் இருக்கு, அதுக்கு நீங்க இப்படி எல்லாம் ரெடி பண்ணணும், அதுக்கான எல்லா விஷயங்களும் பேக் எண்ட்ல இருந்து நாங்கள் சப்போர்ட் பண்ணுவோம். அதுக்கப்புறம் அவனோட இன்டர்வியூக்கு கொடுத்துடலாம். ஓகே ராஜலட்சுமி மேம், இறுதியா இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்க மாணவர்களா இருக்கட்டும், படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்கவங்களுக்கா இருக்கட்டும், உங்களோட அட்வைஸ் என்ன சுருக்கமா சொல்லிடுங்க. எம்ப்ளாய்மெண்ட் வந்து இல்லைங்கிறதுலாம் இல்லைங்க. இன்ஜினியரிங் படிச்சா வேலை இல்லை அப்படிங்கிறது பொதுமக்கள் கிட்ட இருக்கிற ஒரு இது கொஸ்டின்ஸ். ஆக்சுவலா அந்த மாதிரி கிடையாது. ஜாப்ஸ் வந்து சார் சொன்ன மாதிரி ரொம்ப பிளென்டியா இருக்கு. ஏன்னா நீங்க ஆன்லைன்ல போய் பாத்தீங்கன்னா, கூகுள்ல பாத்தீங்கன்னாவே தெரியும், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு. என்னோட கைண்ட் ரெக்வஸ்ட் என்னன்னா, பையன் அதுக்கு தகுந்த மாதிரி, பையனோ பொண்ணோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களோட ஸ்கில்ஸை வந்து இன்ஜினியரிங் 4 வருஷம் படிக்கும் போதுலேருந்தே அவங்க வந்து தேர்ந்தெடுத்து படிச்சாங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா அவங்க நல்ல நிலைமைக்கு பெரிய கம்பெனி, எம்என்சிஸ், அவங்க நினைச்ச வாழ்க்கை எதிர்காலம் அமையுங்கிறது என்னோட தாழ்மையானது. ஓகே, இந்த அரை மணி நேரம் வந்து இன்ஜினியரிங் துறையில இருக்க நிறைய விஷயங்கள் பத்தி பகிர்ந்து கொண்டதற்காக ரொம்ப நன்றி. நன்றி. நேயர்களே, கல்வி செல்வம் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவு பெறுகிறது. மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். அன்றாடம் நம்மை அதிர வைக்கும் செய்திகள் பற்றி அதிரடி விவாதம். சமூக அரசியல் களத்தில் ஏற்படும் அதிர்வுகள் பற்றிய விரிவான அலசல். உங்கள் நெஞ்சில் எழும் கேள்விகளுக்கெல்லாம் விடையாக எத்தனை கோணம், எத்தனை பார்வை. தினமும் இரவு 9 மணிக்கு நமது கலைஞர் செய்திகள் தொலைக்காட்சி காணத் தவறாதீர்கள். $80 கோடி மோசடி வழக்கில் மாயமான வேந்தர் மூவிஸ் மதன் கைது. 6 மாத தேடலுக்கு பின் திருப்பூரில் சிக்கினார். சென்னைக்கு அழைத்து வரப்படுவதாக மத்திய குற்றப்பிரிவு புலனாய்வுத்துறை தகவல்.